வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற சாப்டரில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 9 நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 1/2.40. அண்ட் இது எந்த டெக்ஸ்ட் புக்லேருந்து இந்த ப்ராப்ளம் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெக்ஸ்ட் புக் ஆத்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ தம்ப்நெயிலையும் உங்களுக்கு டைட்டில் பேஜ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ தட் யூ கேன் ரெஃபர் த டெக்ஸ்ட் புக். இதை தாண்டி வேறு ஏதாவது ஆத்தர் டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக as early as possible let me buy the textbook and I'll work out those problems. Okay, now let's get into the problem. And இதுதான் வந்து ஃபார்மேட், காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட். இதை நான் வந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்லையும் காமிச்சிட்டு இருக்கேன் அண்ட் இதுலேயும் நான் திரும்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் தி கொஷின். இங்கே வந்து என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. தட் ஆல்சோ பர் யூனிட் அண்ட் ப்ராஃபிட் பர் யூனிட் சோல்ட் அண்ட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட். அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் என்ன, இல்லை இது இது வந்து ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க, 1 மந்த்துக்கு, தட் இஸ் ஏப்ரல் 2018. ஸோ அந்த மந்தோட டோட்டல் ப்ராஃபிட் என்ன அண்ட் ஒரு யூனிட்டுக்கான ப்ராஃபிட் என்ன அண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்கிறது எதோட நிற்கும், இந்த ஃபார்மேட்டில் இந்த இடத்தோட நிற்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ், இதுதான் டைரக்ட் லேபர். இந்த ரெண்டு விஷயம் பிளஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல இந்த டைரக்ட் ஆர் சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ்ங்கிற விஷயம் இல்லை. நம்ம சோஃபார் ஒர்க் அவுட் பண்ணதுல அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் எதுவுமே காமிக்கல. மேபி இந்த ஃபோர்த் கமிங் ப்ராப்ளம் இருக்கலாம், அதை நான் ஒர்க் அவுட் பண்றப்ப நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நம்ம டோட்டல் பண்ணணும் அப்படின்னா வில் கெட் பிரைம் காஸ்ட். இந்த பிரைம் காஸ்டோட இந்த ரெண்டு செலவுகள் போக ஃபேக்டரிக்குள்ள வேற என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஒர்க் ஓவர் ஹெட்ஸ், அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அதுதான் ஒர்க் காஸ்ட். ஃபேக்டரிக்குள்ள நடக்கிற செலவுகள், அதாவது மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர் போக மித்த செலவுகள் எல்லாம் தான் இந்த ஒர்க்ஸ் ஓவர் ஹெட். அதை நம்ம சேர்த்தோம்னா ஒர்க் காஸ்ட் வரும். அதுக்கப்புறம் திரும்ப ஆஃபீஸ் செலவுகள். ஸோ இந்த ஃபேக்டரியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு அண்ட் அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் இது எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ஆஃபீஸ் இருக்கும். ஓகே, அந்த ஆஃபீஸ்லேயும் சில எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கான செலவுகள், அவங்களுக்கு கொடுக்குற சேலரிஸ், அது எல்லாமே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் இல்லைன்னா ஆஃபீஸ் ஓவர் ஹெட்னு கூட நீங்கள் சொல்லலாம். இதை வந்து இந்த ஒர்க் காஸ்டோட ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் மொத்தமாக நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய செலவுகள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செலவுகள்னு வரும். நம்ம வந்து பொருளை உற்பத்தி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அதை விற்கணும் இல்லையா? விற்கிறதுக்கு நம்ம என்னென்ன செலவுகள் பண்றோம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்களோ அவங்க இடத்துக்கு நம்ம இந்த பொருளை வந்து எடுத்துட்டு போகணும். ஓகே, அண்ட் ஆல்சோ சில பேருக்கு வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கணும். நாங்க இது உற்பத்தி பண்ணியிருக்கோம், இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, இது வந்து இவ்வளோ ரூபான்னு சொன்னா வாங்குறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க ஒரு புது ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ. இப்போ அதை நம்ம ப்ரமோட் பண்ணணும்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய செலவுகள் வரும். ஸோ அந்த செலவுகளையும் சேர்த்தாதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இல்லைன்னா டோட்டல் காஸ்ட். ஏன்னா அது கஸ்டமர் கையில போயிடுச்சு, அதுதான் நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ டோட்டல் காஸ்ட், அந்த ஒரு பொருளை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து கஸ்டமர் கைக்கு போற வரையும் டோட்டலா நமக்கு எவ்வளவு செலவுகள் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டோட்டல் காஸ்ட். இல்லைன்னா நீங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்ல இப்போ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. யூஸ்வலா நீங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ரா மெட்டீரியல் நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்னு இருக்கும். இது எல்லாம் சேர்த்து நம்ம அந்த ஃபார்மேட்ல ஒர்க் அவுட் பண்ணணும், வில் கெட் ரா மெட்டீரியல் கன்சியூம். பட் இங்க டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல் கன்சியூம்டோட இந்த டைரக்ட் லேபர் சார்ஜஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா வில் கெட் பிரைம் காஸ்ட். ஓகே, லெட் மீ போல்ட் திஸ் ஒன் ஆல்சோ ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அது போக அதுக்கப்புறம் ஃபேக்டரிக்குள்ள அதை தாண்டி வேற என்னென்ன செலவுகள் இருக்கு அதுவும் இங்க வந்து தனியாவே கொடுத்துட்டாங்க. ஷோ யூ இந்த கொஸ்டின். நீங்க வந்து ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் மெஷின் ஆர் ஒர்க் வந்து 900 ஹவர்ஸ். இது நான் உங்களுக்கு தெளிவா போடுறேன். ஓகே, 900 ஹவர்ஸ். ஒரு ஹவருக்கு எவ்வளோ செலவாகுது அந்த மெஷினை ஓட்டுறதுக்கு, ரன் பண்றதுக்கு, அதை ஒர்க்கபிள் கண்டிஷன்ல வச்சிருக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு ஹவருக்கு 5 rupees செலவாகுது. இப்போ இந்த மெஷினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 900 ஹவர்ஸ் இன்டூ ₹5. ஸோ அதுதான் நாம இங்க போட்டிருக்கோம், 900 ஹவர்ஸ் இன்டூ ₹5. ஓகே, இது ஃபார் போடாம நம்ம
is 900 hours. இல்ல மெஷின் ஹவர்ஸ்னு போட்டாலும் ஓகே. ஸோ தட் இஸ் 4500. இந்த ப்ரைம் காஸ்ட்டோட இந்த ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். தட் இஸ் 28,500. இப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் அது கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% ஆன் ஒர்க் காஸ்ட். ஸோ நமக்கு இங்கே ஒர்க் காஸ்ட் வந்து 28,500. அதில் 20%னா இது 5,700 rupees. இப்போ அதையும் நம்ம சேர்த்தோம்னா வில் கெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ வித் திஸ் வில் கீப். இது நான் எப்படி வருதுன்னு உங்களுக்கு கொஷனில் காமிக்கிறேன். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் 34,200. ஓகே, பட் எவ்வளோ யூனிட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? 17,100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 17,100 யூனிட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 34,200 rupees செலவாயிருக்கு. இப்போ 34,200 divided by this is unit, sorry, 17,100 units. So the 34,200 rupees divided by 17,100 units போட்டோம்னா will get 2 rupees per unit. Okay. இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட். இந்த கொஷனில் கேட்டிருக்காங்க இல்லையா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட், அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து இங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் 16,000 யூனிட்ஸ் அட் rupees 2 per unit. இந்த 16,000 யூனிட்ஸ் எங்கே வந்தது அப்படின்னா இந்த கொஷனில் யூனிட் சோல்டு. நம்ம டோட்டலாக 17,100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னா 16,000 யூனிட்ஸ் தான். ஸோ பேலன்ஸ் 1,100 யூனிட்ஸ் வந்து நம்ம கையிலேயே இருக்கு விற்காம. அதை அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போவோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை விட்டுருங்க. இப்போ 17,100 யூனிட்ஸ்ல 16,000 யூனிட் சேல் ஆயிருக்கு. ஒரு யூனிட் வந்து 4 rupees பர் யூனிட். ஓகே, ஒரு யூனிட்டுக்கு 4 rupees வச்சு நம்ம விற்றுருக்கோம். அப்போ இங்க வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 16,000 யூனிட்ஸ் அட் rupees 2 per unit. ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 rupees, பட் அது வித்தது எவ்வளோனா 4 rupeesக்கு வித்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ 16,000 into 2 அப்படின்னா 32,000 ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஓகே, செல்லிங் ஓவர்ஹெட்டையும் சேர்க்கணும். செல்லிங் ஓவர்ஹெட் இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ₹50 per unit. அப்போ நம்ம சேல் பண்ணது எவ்வளோ? 16,000 யூனிட்ஸ். அப்போ 16,000 யூனிட் இன்டூ 50 பைசே, அது 8,000 rupees. இப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ? 40,000 rupees. இதையும் நான் உங்களுக்கு போல்ட் பண்ணிடுறேன். ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 40,000 rupees. அதாவது இந்த 32,000ல 8,000யும் ஆட் பண்ணதுனால we are getting 40,000 rupees. இப்போ சேல்ஸ் வந்து எவ்வளோன்னா 16,000 யூனிட் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரூபாய்க்கு? ஒரு யூனிட் 4 ரூபாய்க்கு. இப்போ 16,000 into 4 வந்து 64,000 rupees. ஸோ இந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை கஸ்டமர் கையில் சேர்க்கிற வரையும் நமக்கான செலவுகள் எவ்வளோன்னா 40,000 rupees. அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கோம்? 64,000 rupeesக்கு விற்றுருக்கோம். இப்போ பேலன்ஸ் 24,000 rupeesங்கிறது நமக்கான லாபம், அதாவது ப்ராஃபிட். ஓகே, இப்போ ப்ராஃபிட் பர் யூனிட்டும் கேட்டிருக்காங்க. இஃப் யூ செக் அவுட் த கொஸ்டின், த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சாரி, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராஃபிட் பர் யூனிட் சோல்டும் ப்ராஃபிட் ஃபார் த பீரியடும் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் 20,000ங்கிறது நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. சாரி, 24,000. ஓகே, ப்ராஃபிட் பர் யூனிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 24,000 டிவைடட் பை 16,000 இஸ் ஈக்குவல் டு rupees 1 rupee 50 paise. ஸோ ஒரு யூனிட்டுக்கு ₹1.50 நமக்கு லாபம். ஓகே, நீங்க அங்க பார்த்துருக்கலாம் ₹2 இருக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, ₹4க்கு வித்திருக்கோம். இப்போ ₹2 தானே லாபம் வரணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 17,100 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு சேல் ஆனது எவ்வளோ? 16,000 யூனிட்ஸ் தான். பேலன்ஸ் 1,100 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட லாபம் அடிபட்டிருக்கோம்ல, அதனால தான் நமக்கு 1 rupee 50 paise வருது. ஓகே, பட் இன்டெப்த்தா நீங்க யோசிக்க வேணாம். பட் கொஞ்சம் லாஜிக்கா நீங்க யோசிச்சீங்கன்னா, ஏன் ₹2 டிஃபரன்ஸ் வர வேண்டிய இடத்துல 1 rupee 50 paise தான் வருதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகே, பட் நீங்க வந்து இந்த ஸ்டெப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் வில் பி ஓகே ஃபார் யூ. ஓகே, அண்ட் வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.